வைக்கணும். இதுக்கு பின்னாடி உள்ள சதித்திட்டம் என்ன? இதை யார் இயக்குறா? இத்தனை வருஷம் இல்லாதது ஏன் திடீர்னு கொண்டு வைக்கணும்? இது எப்படின்னா இந்த மெட்ராஸ்ல செவத்துக்கு கொலைகள் நடக்கும்ல, இன்னும் எது என்ன நடக்குமோ அந்த பொம்பளை ஆளுகளை வயிற்று அப்படியே கடிச்சுட்டு தெரியும். சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். ஹலோ மைடியர், நான் உங்களுக்கு காமெடி டெரரிஸ்ட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க நம்புறேன். சிவகங்கை மாவட்டம் எலமனூர் என்ற கிராமத்துல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தேவர் சமூகத்தினருக்கும் தேவேந்திர குல வேளாளர் அவங்க சமூகத்தினருக்கும் ஒரு கலவரம் வந்திருக்கு. அதாவது சண்டை. இது எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா, தேவருடைய போர்டுக்கு பக்கத்துல, அதாவது பிளெக்ஸ் போர்டுன்னுவாங்க, அந்த போர்டுக்கு பக்கத்துல தேவேந்திர குல வேளாளருடைய போர்டையும் வச்சிருக்காங்க. அந்த வச்சதுனால தேவர் சமூகத்தினர் என்ன செஞ்சிருக்காங்க, எங்க தலைவர் போர்டுக்கு பத்தியில உங்க போர்டை வச்சா இது கலவரம் ஆயிரும், இவங்க எடுக்க சொல்லிருக்காங்க. இவங்க எடுக்க மறுத்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கு வாக்குவாதமாகி அது சமூகத்தினருமே சண்டை முதலாகி 2 பேருக்குமே காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுல தேவேந்திர குல வேளாளர் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா தேவர் சமூகத்தினர் மேல 115 மேல பிசிஆர் கேஸும் இவங்க மேல கேஸ் போடலைன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் எங்க மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க, நாங்க வந்து பாதிக்கப்பட்டு சொல்றாங்க. சரி, இதோட விவரம் என்னன்னு பார்த்தா, தேவருடைய சமூகத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, 40 வருஷமா இந்த போர்டு, அதாவது எங்க தலைவருடைய போர்டு இந்த இடத்துல இருக்கு, அது பக்கத்துல உங்களுடைய போர்டு வைக்கவே இல்லை, இத்தனை வருஷம் வைக்கவே இல்லை, ஏன் திடீர்னு இந்த போர்டை இங்க கொண்டு வந்து வைக்கணும்? இதுக்கு பின்னாடி உள்ள சதித்திட்டம் என்ன? இதை யார் இயக்குறா? இத்தனை வருஷம் இல்லாதது ஏன் திடீர்னு உங்க கொண்டு வந்து வைக்கணும்? இந்த போர்டு பக்கத்துல இந்த போர்டு வச்சா இது சண்டே ஆகும், உன் தலைவரா ஏன் தலைவரான்ற ஒரு லெவலுக்கு சண்டே ஆகும். இது இல்லை, இது வந்து தென் மாவட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயம். தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் தேவர் சமூகத்தினர், நாடக சமூகத்தினர், இப்படி பல சமூகத்தினர் இருக்காங்க. இல்ல குறிப்பிட்டவங்களுக்குள்ள ஒரு சண்டைகள் நடக்கும், சண்டை. அதனால இப்படி சண்டே ஆயிரும் அப்படின்னு தேவர் சமூகத்தினர் சொல்றாங்க. இதனால என் தலைவர் பக்கத்துல வந்து எங்களுடைய போர்டு பக்கத்துல உங்களுடைய போர்டை வைக்காதீங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். அதை அவங்க வந்து சண்டையாக்கி அவங்க வந்து எங்க மேல் தாக்குதல் பண்றதை இவங்க சொல்றாங்க. தேவேந்திர குல வேளாளர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எங்களுக்கு பாத்தியப்பட்ட இடம், இந்த இடத்துல நாங்க பெர்மிஷன் வாங்கி வைக்கிறோம், யாரும் வைக்கக்கூடாதுன்னு சொல்றது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது எலமனூர் கிராமத்துல வந்து தேவர் சமூகத்தினர், தேவேந்திர குல வேளாளர், மற்ற மாற்று சமூகத்தினர் இருக்காங்க. இவங்களுக்குள்ள அப்பப்போ சண்டைகள் நடந்தாலும் இந்த சண்டைகள் வந்து ஒரே ஒன்னா சேர்ந்துக்கிறது, வச்சுக்கிறது, ஒரே நிலங்கள்ல வந்து வேலை பார்ப்பாங்களா, வச்சுக்கிறாங்களா, அவங்க ஒரு தாயாப்பிள்ளையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப நடந்த கலவரத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சுத்தி உள்ள கிராமங்கள்ல பரவலாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பரமக்குடி, சத்திரக்குடி, ராஜீவ்நகர், காந்தி ரோடு போன்ற பகுதியில் தேவேந்திர குல வேளாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா சத்திரக்குடி கிராமத்தில் உள்ளவங்க இரவு நேரத்துல அந்த சாலையில வந்த தேவ சமூகத்தினர் கார்கள் மீது கற்களையும் ஆயுதங்களையும் கொண்டு தாக்கியதாகவும், அதனால அவங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டதாகவும், இதனால் தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தினர் செய்த 7 பேர் மேல காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் இது மூலமா ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சமூகத்தினரை வந்து அந்த இடத்துல ஒன்று சேர்த்து ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்ற முடிவை எடுத்து போராட்டங்கள் ஆங்காங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா காவல்துறையினர் இதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சு அதே காவலர்கள் வந்து அந்த இடத்துல பணியமர்த்தப்பட்டு ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிருக்காங்க. இது எப்படின்னா இந்த மெட்ராஸ்ல செவத்துக்கு கொலைகள் நடக்கும்ல, வடிவேல் ஜோக்கு சொல்ற மாதிரி ஒரு காக்கா ஆய் பண்றதுக்கான அந்த கலவரன்ற மாதிரி 2 தரப்பினருடைய தலைவர்களே இந்த இடத்துல இருந்தா இதை உண்மைக்கு ஏற்றிருக்க மாட்டான். அவங்கவுங்க ஒரு சமூகத்தினர் ஒன்று சேர்ந்து போராட்டத்துல ஈடுபடுறது இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் 90 காலகட்டத்தோட போகட்டும். இது 2025 வந்துட்டோம். இனியாவது வரப்போற தலைமுறைக்கு நீங்க வழிகாட்டணும். இந்த மாதிரி கத்தியை தூக்குறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க கலவரங்கள் கொண்டு வந்தா இது ஒரு பிரச்சனையாக்குனா, நாளைக்கு வளர்ற அந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு இளைஞனும் அதையே பின்பற்றியான். உங்களுடைய தலைவர்களே இருந்தாலுமே இதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. மக்கள் எல்லாரும் சமம் இல்லை, மக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும், நலமா இருக்கணும் ஒவ்வொரு தலைவரும் விரும்பினாங்க. அதனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல பெற்றோர்களா, நல்ல ஒரு தகப்பனா, நல்ல ஒரு தாய்மார்களா உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொண்டு போய் சேருங்க. இந்த கலவரம், இந்த ஜாதி சண்டை இதனால வந்து அரசாங்கம் பாதிக்கப்படுது. இதனால காவலர்கள், எத்தனையோ பெண் காவலர்கள், நிறைய காவலர்கள் பாதிக்கப்படுறாங்க. பெண்கள், குழந்தைகள் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க இன்னைக்கு ராத்திரி பொழுது தூங்குவோமா, வைப்போமா, நம்ம பிள்ளை பயப்படுறா, குழந்தைனா அழுவும், அந்த நேரத்துல பயப்படுங்க, வைக்குங்க. இன்னும் எது என்ன நடக்குமோ அந்த பொம்பளை ஆளுகளை வயிற்று புளிய கடிச்சுக்கிட்டு தெரியும். 2 சமூகத்தினரும் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாம எல்லாரும் ஒத்துமையா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மீண்டும் வேற வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.